என்னன்னு சொல்லி தெரியல. திடீர்னு கொஞ்சம் பணம் புழக்கம் இருக்கு. நெறைய எங்களுக்கு கடன் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அத அடைச்சுட்டு வராரு. அன்டைம்ல போறாரு, வராரு. ஃபோன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல மேடம் எங்களுக்கு. என்ன கேட்டாலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கு என்ன நான் பணம் குடுக்குறேன்லங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் ஏதாச்சும் ஒரு பணக்கார பொண்ணுகிட்ட பழகிட்டு இருக்காரோன்னு தோணுது. இவர் ஆஃபீஸ் போறது ரொம்ப மினிமமான டைம் தான் இருந்துச்சு. பட் என்னன்னா, இதில இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அடிக்கடி நாங்க பார்க்குற விஷயம் மெடிக்கல் ஷாப் போறதும், அவர் பர்ச்சேஸ் பண்ற சில விஷயங்கள். அது மட்டும் எங்களுக்கு சந்தேகத்த வர வச்சுது. ஏன்னா, அது சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிடெக்டிவ் யாஸ்மின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நிறைய படங்கள் எடுத்துக்கலாமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கால் பாய் அப்படின்னு மேல் ப்ராஸ்டியூஷனை சொல்றாங்க மேம். சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நீங்க கால் பாயா சேரணுமா, இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சில ஃபேக்கான வெப்சைட்ஸ்லாம் வந்திருக்கு. அது ஸ்கேம் ஆகியும் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ நீங்க இந்த மாதிரி கேஸ் பார்த்துருக்கீங்களா மேம்? கால் பாய் மாதிரி இப்போ ரீசெண்டா வருது, நிறைய கேசஸ் வருது. அது நீங்க சொன்ன மாரி இந்த ஸ்பேம்லலாம் மாட்டிக்கிறவங்க, ஃபாரின்ல இருப்பாங்க, இன்கம் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக எ அதுக்குன்னு ஒரு தனி ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டுறது. பணம் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் கஸ்டமர் லிஸ்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பணம் நிறைய கட்டி ஏமாந்த மாதிரிலாம் நிறையா கேஸ் இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமாக அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு லேடி கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எங்களுது. என்னன்னு சொல்லி தெரியல. திடீர்னு கொஞ்ச நாளாக அவர்கிட்ட கொஞ்சம் பணம் புழக்கம் இருக்குது. நிறைய எங்களுக்கு கடன் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிட்டு வராரு. அன்டைமில் போகிறாரு, வராரு. ஃபோன் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரில மேடம் எங்களுக்கு. என்ன கேட்டாலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத, எப்படி பணம் வருது என்னன்னு கேட்டால், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன். சார் பார்ட் டைம்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் போகிறதில்ல, எப்போ வேணாலும் போகிறீங்க வரீங்க. ஆமாம், என்னோடய வேலை அப்படி தான். நீ அதெல்லாம் ஒன்றும் கேட்காத. உனக்கு என்ன நான் பணம் கொடுக்குறேன்லங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் ஏதாச்சும் ஒரு பணக்கார பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இருக்காரோன்னு தோணுது. ஏதோ ஒரு பணக்கார பொண்ணுகிட்ட பழகி அவங்க பணம் கொடுக்குறாங்க போல இருக்குது மேடம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் என்ன எதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எங்கள்கிட்ட வயசான அம்மா அப்பா, குழந்தைங்க இல்லை, இவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்குமே அம்மா அப்பா இல்லை, நான் மாமனார் மாமியார் தான் பார்த்துக்கிறேன். இவரது ரொம்ப பெரிய ஃபேமிலி, இவர் தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எல்லாமே நிறைய கடன் இருக்குது. ஸோ என்னை விட்டுட்டு போயிடுவாரான்னு பயமாக இருக்குது. ஏதோ பணக்கார பொண்ணு கூட பழக்கமாகி விட்டுட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி தான் எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். இவர் ஆஃபீஸ் போகிறது ரொம்ப மினிமமான டைம் தான் இருந்துச்சு. ஸோ ரெகுலர் டைமெல்லாம் போகிறதில்ல. இவர் அந்த கஸ்டமர் பிடிக்கிறது அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம போகிறாரு, வராரு, அடிக்கடி வெளியே போகிறாரு, வராரு. இவர் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் அந்த மாதிரியா இருக்குது. அடிக்கடி மெடிக்கல் ஷாப் போகிறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் நாங்கள். எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி போயிட்டு அவர் போகிறது வேறு ஏதோ வீட்டுக்கு போகிறாரு, வராரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சு. இது என்ன இவர் எங்கேயோ போகிறாரு, வராரு. ஏதாச்சும் அஃபேரில் இருந்தார் அப்படின்னா குறிப்பிட்ட ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கல. இவர் ஒவ்வொரு நாளைக்கும் சரி, இப்போ இன்சூரன்ஸ் இதில் தானே இருக்கார், அதனால் அது சம்மந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணுவாரோ இருக்கும். அதில் அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் கமிஷன் வரும் இல்லையா, அதில் பண்ணுவார். அதுதான் இப்போ அவருக்கு ஒரு நல்ல இன்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். அப்போ அதையும் சொன்னோம் நாங்கள். பட் என்னென்னா, இதில் இடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அடிக்கடி நாங்கள் பார்க்குற விஷயம் மெடிக்கல் ஷாப் போகிறதும், அவர் பர்ச்சேஸ் பண்ணுற சில விஷயங்கள். அது மட்டும் எங்களுக்கு சந்தேகத்தை வர வச்சுது. ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட மென்ஷன் பண்ணி சொன்னோம். வேறு வழியே இல்லை, நீங்கள் அவரோட ஃபோன் எடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை மேடம், அவரோட பாஸ்வேர்டெல்லாம் முதல்லலாம் எல்லாமே ஓப்பன் வச்சுருப்பாரு. இப்போ எதுவுமே தெரில, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. எங்கிட்ட இருக்கிற அந்த டச்சே கொஞ்சம் கம்மியாயிருச்சு, கொஞ்சம் விலைக்கு தான் போகிறாரு அப்படின்னு. சரி, வேறு வழியே இல்லை, நீங்கள் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மேடம், ரொம்ப செக்யூராக அவர் வச்சுருக்காரு அப்படின்னு. எங்களுக்கு அவர் தப்பு ஏதோ பண்ணுறாருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அது இவங்கக்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாங்க. சரி, வேறு வழி இல்லையா, அவங்க தான் என்னோடய கிளைண்ட், அவங்கக்கிட்ட சொல்லியும் ஆகணுங்கிறனால இந்த மாதிரி நாங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் சொன்னோம். ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட போகிறது, வேறு வீட்டுக்கு போகிறாரு, அது கிளைண்ட்டு, அவருக்கு அதில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு இது புக் ஆகுது, அதில் கமிஷன் தாண்டி இவர் அந்த மெடிக்கல் ஷாப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு.
சப்போஸ் ஏன்னா இவங்க குழந்தை இல்லைங்கிறாங்க. ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்போ அது சொன்னா அவங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. என்னமோ சம்திங் ராங் இது. அது வந்து பட் நாங்க கண்ல பார்க்காமயே எங்கனால சொல்ல முடியல. அதனால நீங்க அவரோட பாஸ்வேர்ட் அந்த ஃபோன்ல என்னமோ இருக்கு இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது இவங்களும் கொஞ்சம் பாஸ்வேர்டு கேட்கல. மெனக்கெடுங்க. ஓகே. இல்ல உங்களுக்கு தெரியாது. பாஸ்வேர்ட் தெரியல. அது கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க பாருங்க அப்படின்னோம். இல்ல மேடம் என்னால ரொம்ப ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கூப்பிட்டாங்க. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவன்கிட்ட கேட்டுக்கலாம் நம்ம கேட்கவும் இல்லை பாஸ்வேர்டு. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே. எதுவும் அவர் வந்து ரொம்ப செக்யூரா வச்சுக்கிறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க மேடம் என்னோட ஃப்ரெண்டு வீட்ல வந்து இந்த மாரி தான் ஹஸ்பண்ட் பண்றாரு சொல்லிட்டு, அவங்க ஏதோ ஒரு டிவைஸ் வச்சு ஹிடன் கேமரா மாரி வச்சு வந்து பாஸ்வேர்ட் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த மாரி ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. பட் வேறு வழி இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு அவர் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிறனால நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அவரோட பாஸ்வேர்ட் கரெக்டாக ஒரு தெரிகிற மாதிரி அவர் அதை இது பண்ணும்போது தெரிகிற மாதிரி அப்படி பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இவர் வந்து ஏன்னா இப்போ நிறைய மேல் ப்ராஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டங்கிறீங்க. இப்போ நிறைய பேர் நல்ல ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஜென்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் எதுக்கும் அந்த ஆங்கிளையும் யோசிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இதில் எதுவும் அப்செட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை மேடம் அதெல்லாம் ஆக மாட்டேன் என்னன்னு சொல்லி பார்த்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதே மாதிரி அவர் தப்பான வழியில் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சோம். அப்படி பார்த்தோம். மேம் அந்த டிவைஸ் சொன்னீங்க, அது என்ன டிவைஸ்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பாங்க. இல்லை கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து எதுவுமே டிவைஸ் வச்சு பார்க்குறதோ இந்த கேமரா இதெல்லாம் பண்ணுறதில்ல. இது ஃபேமிலி அவங்களுக்கு தேவைப்படுது. வேறு மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. தப்பான வேறு ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது எங்களால் இது பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அது அந்த ஃபோனில் தான் இருக்குது. அவங்க ஒய்ஃப் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணோம். ஓகே மேம். இது இப்போ ஆணும் பெண்ணும் மேம் இந்த ப்ராஸ்டியூஷன் வேலைக்கு போகிறாங்களா மேம்? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டாயத்து மேலே தான் போகிறாங்க. அதாவது பணம் தேவைப்படுது, கஷ்டமாக இதெல்லாம் போகிறாங்க. இது நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? கண்டிப்பாக தப்பு தாங்க. எதுவாக இருந்தாலும் தப்பு தான். கடனை ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம கடனுக்காக வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறது, அதுக்கு அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி தப்பான வழியில் போகிறதுங்கிறது நிச்சயமாக அது தீர்வு கிடையாது. அது வேறு மாதிரி விஷயங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்க பீஸ்ஃபுல் போயிடும். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. பணம் அவசியம்தான். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயங்கள் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஃபேமிலியோட இதுக்காக அவர் ஒரு கடனாளியாக ஆனார். அதுக்குண்டான வருமானம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபையும் இவர் வேலைக்கு அனுப்பிவிட மாட்டாங்களாம். ஸோ ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிவிடலாம். இவர் இன்னும் ஸ்மார்ட்டாக நிறையா இன்றைக்கி பொழைக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. ரொம்ப கடன் கொடுத்தவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? நம்ம அதை தாண்டி வந்து நம்ம தப்பான ஒரு வழியில் போய் கடனாளிக்கு பயந்து இந்த மாதிரி பண்ணி அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கெட்டு போகிறதுக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணுறது எவ்வளவோ மேல். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிக வழிகள் இருக்குது, அதெல்லாம் சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு என்ன மேம் காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா சொல்ல போனால் இப்போ படிச்சிருப்பாரு, கண்டிப்பாக நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வந்திருக்கும். பட் அவங்க அதெல்லாம் போகாமல் இது ஈஸியாக இருக்குன்றத போகிறாங்களா மேம்? ஈஸியாக இருக்குங்கிறது அது எனக்கு தெரியலைங்க. அது ஈஸியாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து எப்படி தேடிக்கணும்னு சொல்லி தெரியல. இப்போ கடனாளி ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது சில விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். லைஃப் அதுதானே, வாழ்க்கையே அதுதானே. ஒரு விஷயத்துக்கும் அதுக்குன்னு ஒரு பின்விளைவு இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கெட்டதாக இருக்குது, கடன் வாங்கியிருக்கோம்னா கடன் கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வாழ்க்கை முறையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கணும். இல்லைன்னா அதனால வந்து நம்மளோட உயிரெல்லாம் போயிடாது. நம்ம கடனாளிக வந்து கேட்கறனால என்ன சொசைட்டியில் 4 பேர் பார்ப்பாங்க. கடன்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா 4 பேர் பார்ப்பாங்க, பிடிப்பாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு பயந்து தான் இந்த சூசைட் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி கெட்ட வழியில் போகிறது. பட் அந்த மாதிரி போகிறதுக்கு வாழ்ந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது இன்னும் ஒரு கெத்தான விஷயம்னு சொல்லலாம். அது தெரியறதில்ல நிறைய பேருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரொம்ப மானம் போயிடும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப படுகுழியில் மானம் போகிற மாதிரியான கெட்ட விஷயத்தில் போயிடுறாங்க. இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பையாக நீங்கள் சேரணும்னா சில வெப்சைட்லாம் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் உண்மையாக இருக்கா இல்லைனா ஃபேக்கா மேம்?
உண்மையாலுமே இருக்கு. ஏன் ஃபாரின் போகணும்? இங்கேயே இருக்கே, எல்லாமே இருக்கே. மேம் தெரியல. எல்லா நான் இல்ல மேம் இதுக்கும் கேட்குற ஃப்ரெண்டா மாதிரி தான். பழகணுமா? இல்ல இந்த மாரி வேணாலும் ஏன் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை ஃபேக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் இந்தியாவில் இப்போ இருக்கா அது மாதிரி கால் பாயில் சேரணும்னா? கண்டிப்பா இருக்கு. நெறைய இருக்கு. ஓகே. அந்த மாரி ஆப் எல்லாம் அந்த ஆப் மூலியமா வந்து நெறைய பேரு அதுல வந்து ஃபேக்கான விஷயங்கள் நடக்கும். ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா ஒரு மேட்ரிமோனியல்னா மேட்ரிமோனியல்ங்கிறது உண்மையானது தான். மேட்ரிமோனியல் சைட் உண்மைதான். பட் அதில் வர பர்சன்ஸ் வந்து அதை வச்சு எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் வர ஆட்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கு. ஏன்னா மேட்ரிமோனியல்லே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தொடங்குனதா இருந்தாலுமே அதில் எத்தனையோ நிறைய ஸ்கேம் நடக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இதுவுமே அப்படி தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குல்ல மேம். அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மேம் சொல்ல வரீங்க? அதுதாங்க நிறைய நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது ஒன்று இருக்குது. நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம எப்படி வெளியே காமிச்சிக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது. கஷ்டப்பட ரெடியாக இருக்கிறோம், உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா வந்து நியாயமாக சம்பாதிக்கிறதுக்கே நிறைய விஷயம் இருக்குது. தப்பான வழியில் போயிட்டு அதில் முழுக்க முழுக்க அதில் 100% வந்து யோசனையில் பாதிக்க தான் படுவாங்களே தவிர அதில் அவங்க வந்து நல்லா இருக்க போகிறதெல்லாம் இல்லை. ஸோ அதில் ஒரு டெம்ப்ரவரி அவங்களோட லைஃபே போயிடும். நிறைய இருக்கு இல்லையா? நல்லா படிக்கலாம், படித்து அது மூலிமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லை நல்லா படிக்கலைன்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது, எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. எல்லா பிஸ்னஸ்க்கும் இன்றைக்கி நிறையவே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சின்ன ஒரு கேபின் போட்டு அவங்களோட அந்த ஜூஸ் போட்டு கொடுக்கறது, இல்லைன்னா வந்து இந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா டிஃபன் கடை போட்டிருக்காங்க, பிரியாணி கடை போட்டு இது பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறோம், நல்ல பிஸ்னஸ் அது நடக்குது. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வந்து நம்ம எப்படி வெளியே காமிச்சிக்கிறோம், எந்த இடத்துல காமிச்சிக்கிறோம், அது எப்படி அது க்ரோ ஆகுற வரைக்கும் நம்ம அதுக்கு எப்படி உழைக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ஓகே. ஸோ எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், கண்டுபிடிச்சிங்களா மேம்? அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி விட்டுட்டாரா இல்லை எப்படி மேம்? அதுக்கப்புறம் ஃபாலோ போச்சா அது? ஆமாங்க. அவங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்கிட்ட காண்டாக்டில் இருந்தாங்க. எங்கிட்டயே கேட்டாங்க இது என்ன பண்ணுறதுன்னு. இது நீங்கள் ஓப்பனாகவே எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு எங்கிட்ட அவரை கூட்டிகிட்டும் வந்தாங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து நாங்கள் கேஸ் பார்த்தது வந்து கிளைண்ட் வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படி தானே. ஸோ இவங்களுக்கு அதுக்கப்புறமும் அது தேவைப்படுது. அவங்க கூட வாழணும். அவர் பண்ணுற தப்பான வழி தப்புன்னே தெரியாமல் பண்ணுறாரு. ஸோ அவர் திருந்தக்கூடிய ஆள் தான். ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். ஏதோ ஒரு இதில் அதை மாட்டிட்டாரு அப்படிங்கிறனால எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க, பேசினேன். ரொம்ப நாள் ஒரு 4-5 மாதம் இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கார் இப்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.